ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸோட ஹெல்ஃபயர் கிளப்பில் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்டஸ்ட் கிட் யாருன்னு கேட்டால் டஸ்டின் ஆண்டர்சனை தவிர வேறு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவரை பிடிக்காத ஆளுமே கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அவரை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? அமெரிக்காவில் 2002 கேடன் மேட்டர்ஸோ பிறக்கிறாரு. இவர் பிறக்கும் போதே ஒரு ரேரான போன் டிசீஸால் பாதிக்கப்படுறாரு. இந்த டிசீஸ் 10 லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் வரும். இது வந்தால் அவங்களுக்கு காலர் போன்ஸ் இருக்காது, நார்மலான பீப்புளுக்கு வர மாதிரியான டீத் உங்ககிட்ட இருக்காது. இந்த டிசீஸோடய இவர் வளர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு இவர் ஸ்கூலுக்கு போகிறப்போ இதை வச்சு நிறைய இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை புள்ளி பண்ணியிருக்காங்க. இவர் ரொம்ப மனசோட போனதுனால இவங்க மம்மி இவனுக்கு எதனா ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் நல்லா இருக்குமே சிங்கிங் கிளாஸ்க்கு சேர்த்து விடுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவருக்கு சிங்கிங்கை விட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சதால ஆக்டிங்கை கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஒரு ஆடிஷன்லையுமே செலக்ட் ஆகல. இப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஆடிஷனுக்கு நீங்கள் போகலான்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இவர் மைக்கோட கேரக்டருக்காக ஆடிஷன் அட்டன் பண்ணுறாரு. பட் டஃப் பிரதருக்கு இவரை மைக்குன்ற கேரக்டரை விட டஸ்டின் கேரக்டருக்கு போட்டால் மக்கள் இவரை ஏற்றுப்பாங்கன்னு முடிவு பண்ணி இவரை டஸ்டின் கேரக்டருக்காக சூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவர் ரியல் லைஃப்பில் இருக்க சிசிடி ப்ராப்ளத்தையும் ஆக்சுவல் ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸோட ஸ்டோரிக்குள்ளேயும் கொண்டு வராங்க. டஃப் பிரதர் நினைச்ச மாதிரியே மக்களும் டஸ்டினை ஏத்துக்கிட்டாங்க. டஸ்டின் அவரோட வழிகளை மறைக்காம அதை வேற விதமா கையாள ஆரம்பிச்சாரு. சிசிடி ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதை கோ-ஃபவுண்டராகவும் உருவெடுத்தாரு. இவரை போல இந்த போன் டிசீஸ்ல பாதிக்கப்பட்ட நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. டஸ்டின் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க யாரா வேணா இருங்க, எப்படியா வேணா இருங்க, பட் நீங்களா இருங்க. நீங்களா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டியது யாராலையுமே அளிக்க முடியாது. நீயா இருந்தீங்கன்னா உனக்கானது கண்டிப்பா உனக்கு வரும். தேங்க்யூ.